வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச்சொல். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது நம்ம திமுகவினுடைய 4 ஆண்டு ஆட்சிகள். அதை பற்றி ஒரு சின்ன திறனாய்வு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுகளை கொடுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோகளை பற்றி கமெண்ட் கொடுங்க. நிறைய பேர் என்னை கூப்பிட்டு கூட சொல்கிறாங்க, நண்பர்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க, நிறைய விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு சாமானியன் ஒரு பேசுகிற ஒரு கருத்துக்கு மார்க்கெட்டில் பொதுமக்கள்கிட்ட நண்பர்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ திமுகவுடைய இந்த 4 ஆண்டு ஆட்சிகளை பற்றி நம்ம எப்படி திறனாய்வு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நல்லவைகள், கெட்டவைகள், விமர்சனத்துக்குரியவைகள், இன்னும் மேலும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியவைகள் அப்படின்னு நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கலாம். நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிப்போமே. அவங்க ஒரு இது கொடுத்துருந்தாங்க இல்லையா, தேர்தல் அறிக்கை. அதுலேருந்தே பார்ப்போம். தேர்தல் அறிக்கையில் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருந்தது மகளிர் உரிமை தொகையை பற்றி சொன்னிருந்தாங்க, விடியல் பயணம் பற்றி சொன்னாங்க, நீட் விலக்கு அதை பற்றி எங்கள்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்கங்கிறத பற்றி பார்ப்போம். நிறைய விஷயங்கள் விமர்சனங்களுக்குள்ள உண்டாயிருக்கு. எதிர்கட்சிகள் என்ன மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க, இதெல்லாம் அரசியலெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண மனுஷனாக நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. திமுக தலைவர் அவர்கள் நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயங்களில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாத விஷயங்களும் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றாவே பார்ப்போம். பண்ணாத விஷயங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு, டீசலுக்கு விலை குறைக்கிறேன்னாங்க, குறைக்கல. கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தருவேன்னு சொன்னாங்க, தரல. நீட் விலக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஆக்சுவலாக அந்த ஒரு எந்த எண்ணத்தில் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னா, 2024 அட்லீஸ்ட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும் மத்திய அரசில், அப்போ நம்ம கூட்டணி ஆட்சி இருக்கிறப்ப இதை கொண்டு வந்துடலாம் நினச்சிருப்பாங்க. த கமிட்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட். தே ஹவ் கிவன் த கமிட்மெண்ட். அது கொண்டு வரல. பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அது இன்னும் நடந்து முடியலை. இதெல்லாம் அப்படியே மாதம் இபி ரீடிங் எடுப்பேன்னு சொன்னாங்க. அதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரல. இதெல்லாம் அவங்க சொல்லி செய்யாமல் இருக்கிறது மக்கள் மனதில் டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸில் இருக்கிற விஷயங்கள். இது செஞ்ச விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன கேட்டீங்கன்னா, விடியல் பயணம். விடியல் பயணத்தை ஒரு சாமானியன் எப்படி பார்க்குறான்னா, நம்ம பழைய புத்தகங்கள்னு சொல்லக்கூடாது, புத்தகங்கள்னாவே அது பழசு கிடையாது. நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்லித்தர விடுது. ஒரு சமுதாயம் எப்போ முன்னேறும் அப்படின்னா, அந்த சமுதாயம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றப்ப தான் அதோட முன்னேற்றம் தொடங்குது அப்படின்றது தான் பல சமூக அறிவியல் ஆய்வுகளோட ரிசல்ட் அதான் தான் இருக்கு. எஸ்பெஷலி ஒரு சமுதாயத்துல இருந்து பெண்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்கன்னா, அந்த சமுதாயம் வளர்ச்சியை நோக்கிய பாதையில செல்ல போகுதுன்னு பல ஆய்வறிக்கைகள் சுட்டி காட்டுது. அப்படிங்கிற பட்சத்துல அந்த விடியல் பயணம் மகளிருக்காக அந்த என்ன சொல்றது, அந்த பயண கட்டணம் இல்லாத ஒரு பயணத்தை அறிவிச்சதுக்காக இந்த அரசை மிக மனமால பாராட்டி தான் ஆகணும். ஐ எம் ரியலி ஃபீலிங் ப்ரவுட். I am really feeling proud of appreciating this government, especially Mr. Stalin-led government, for giving us this fantastic
ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிக்யூட்டிங் திஸ் ஃபென்டாஸ்டிக் ஸ்கீம். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு போறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை, அதே மாதிரி மாணவி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு போறப்ப அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறது. அதுக்கு அடுத்தது அதையும் நம்ம கண்டிப்பா பாராட்ட வேண்டும். இதனால என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜிஇஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஇஆர்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நியூ எஜுகேஷன் பாலிசி அதுபடியே அவங்களோட டார்கெட் இன் 2031 இஸ் 50%. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் இஸ் 51%. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் அது வந்து ஒரு KRA, ஒரு கீ ரிசல்ட் ஏரியா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியா அப்படிங்கிறது வந்து கீ ரிசல்ட் ஏரியானா அதுக்கெல்லாம் ஒரு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் ஒரு எப்படி நம்ம ஒரு கிரவுண்ட்ல ஒவ்வொரு மாணவனையும் ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்களை செயல்படுத்தி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறதுக்காக மனமார்ந்த பாராட்டுக்களை தான் நம்ம முதல்வருக்கு தெரிவிக்கணும். அடுத்து அந்த மகளிர் ஊக்கத்தொகை, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். எவ்வளவு பேர் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த என்ன சொல்றது, அது வந்து அந்த இது வந்து எப்படி சொல்றது, திராவிடர்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கு கோவம் வந்துடும். அந்த ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது. அந்த பாரம்பரியத்தை கலைஞர் என்ன கொண்டு வந்தாரு, மகளிருக்கு வந்து சொத்துல சம உரிமையை கொண்டு வந்தாரு. இப்ப மகளிருக்கு அவங்களோட உரிமை தொகை, அவங்களோட சம்பளம் கிடையாது. இது வந்து அவங்களோட உரிமை தொகை. கிட்டத்தட்ட 1,14,00,000 பேர் பர் மந்த் வந்து 1,000 rupees கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். என்ன சொல்றது, இது வந்து ஒரு 1,000 ரூபாங்கிறது நம்ம இன்னைக்கு ஒரு நகர வாழ்க்கையில் இருக்கிறப்ப மந்த்லி 1,000 rupees அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தெரியும். நீ கிராமத்துக்கள்ல, நானும் ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்து வந்தவன் தான். ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1,000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய பணம் அப்படிங்கிறது வந்து நீ அங்கே போயிருந்தீங்கன்னா தான் தெரியும். நம்ம சும்மா வந்து ஜஸ்ட் சொல்லக்கூடாது, என்னையா ஒரு 1,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. 1,000 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒரு மந்த், அதுவும் ஒரு ஃபேமிலியில ஒரு நான் ஏர்னிங் மெம்பருக்கு ஒரு 1,000 rupees கிடைக்கிறது பர் மந்த் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அதே ஃபேமிலியில ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோ பையனோ வந்து அவங்களுக்கு ஒரு 1,000 rupees கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 3,000 rupees ஆஸ் அன் ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். ஃபென்டாஸ்டிக் ஸ்கீம். எப்பொழுதுமே ஒரு சமுதாயம் எப்போ முன்னேறும், அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் தட் வி ஆர் இன்டு தி மேல் டாமினேட்டட் கம்யூனிட்டி. நம்ம சமுதாயம் ஆண் ஆதிக்க வர்க்கத்தினால ஆளப்படுற சமுதாயம் தான். அதை நம்ம கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது முக்கியம், மிக 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 முக்கியம்தான். அதுக்கு இது வந்து ஒரு முதல் படியாவோ, ரெண்டாவது மகளிருக்கு சொத்துரிமை கொடுத்தது ஒரு முதல் படினா, மகளிரை படிக்க வைக்கணுங்கிறது ஒரு 2வது படினா, மகளிர் படிக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்றதுங்கிறது 3வது படினா, அவங்களுடைய உழைப்பை அங்கீகரிச்சு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறதுங்கிறது ஒரு 4வது படினா, இன்னும் நம்ம பல படிகள் நடந்து போக வேண்டி இருந்தாலும் இது அந்த மைல்களை நோக்கிய பயணம் அப்படிங்கிறதுல எந்தவித மாறுபாடுமே கிடையாது. அதனால இதுக்காகவும் முதல்வரை நம்ம பாராட்டலாம். அடுத்தது நான் முதல்வன் திட்டம். அப்பா எவ்வளோ பெரிய, ரியலி பார்க்குறப்ப ஈஸியாக சொல்லலாம். ஏன்னாப்பா தமிழ்நாட்டில் தான் ஒவ்வொரு வருஷமும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் 50 பேர் 100 பேர் பாஸ் ஆகிட்டு தானே இருக்கிறாங்க. ஆமா, 50 பேர் பாஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப வந்துட்டு இருக்க இன்னைக்கு நம்ம சொல்றது வந்து 123 பேரை ட்ரெயின் பண்ணி, கிட்டத்தட்ட நான் சொல்ற டேட்டா கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல, 123 பேரை ட்ரெயின் பண்ணி அதுல ஒரு 50 பேர் பாஸ் ஆகி ஒரு யூபிஎஸ்சின்னா நம்மள ஒரு ஐஏஎஸ்ஆவோ ஒரு ஐபிஎஸ்ஆவோ நம்ம இந்தியன் என்ன சொல்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ்ல வர்றதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து ரியலி மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை மிஸ்டர் ஸ்டாலின். நான் வந்து ஐ நாட் வாண்ட் டு கோ மோர் இன் டு பாலிடிக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அப்படிலாம் நம்ம பேசணும் அவசியம் இல்லை. பாலிடிக்ஸ் பேசணும்னா நிறையாவே பேசலாம். விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன செய்யலைங்கிறத சொல்லிட்டேன்.
ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக வந்து தேர்தல் பரப்புரையில் நீங்கள் சொன்னது கொடநாடு கொலை வழக்கில் குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டிப்பேன்னு சொன்னீங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு. அதனுடைய ஸ்டேட்டஸை கண்டிப்பாக நீங்கள் பொதுமக்களுக்கு சொல்லணும் சார். அடுத்து, இதுக்கு முந்தைய ஆட்சியில் இருந்த மந்திரிகள் மேலாம் நிறைய என்ன சொல்றது சொத்து குவிப்பு வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அதனுடைய நிலைகள்லாம் என்ன, அதெல்லாம் ஏன் இன்னும் ட்ரையலுக்கு வரல? இதை பொலிட்டிக்கலா பார்க்கணும்னா ஒரு சாமானியனா பார்க்குறேன். நான் சாதாரணமாக உங்களையே கேட்குறேனே, உங்க கட்சிக்காரவங்க உங்க மந்திரிங்க ட்ரையல் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களே, ஏன் அப்போ ஆப்போனன்ட் பார்ட்டியில் இருக்கிற ஒரு மந்திரிங்க ட்ரையல் அட்டன் பண்ணக்கூடாது? அப்பன்னா அவங்க தப்பு பண்ணலையா, இல்லை நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் மக்கள் மனதில் கண்டிப்பா எழுது. இது 2 விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா செஞ்சிருக்கணும் நீங்க. ஏன்னா இன்னைக்கு சித்தாந்த ரீதியா உங்களுக்கு நிறைய இருக்கு. டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கு. டாக்டர் கலைஞர் வந்து ஆட்சியில் இருந்தப்ப 2011 வரைக்கும் சங்க பரிவார அமைப்புகள் வந்து மிகப்பெரிய பலம் கொண்டு இல்லை. ஏன்னா அவங்க 1999 2004 வரைக்கும் அவங்க வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றப்பயே அவர் கலைஞரோட ஆதரவோட தான் ஆட்சி நடத்துற சூழ்நிலையில இருந்தாரு. அப்ப நம்ம மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் நீங்க வச்சிருந்தீங்க. அந்த அளவுக்கு உங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி, திமுகவை சார்ந்து மத்திய அமைச்சர் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா 2014க்கு அப்புறம் நிலைமைகள் அப்படி இல்லை. நீங்க 2021 வந்தப்ப கண்டிப்பா சொல்றேன், அப்ப அந்த கொரோனாவோட 2வது அலை வந்து மிக கோர தாண்டவம் ஆடிட்டு இருந்தப்ப யூ ஹேண்டில் திஸ் ஃபென்டாஸ்டிக்கலி வெல். நீங்களே வந்து அந்த அந்த ஒரு கிட், அந்த என்ன சொல்றது, அந்த மருத்துவரோட கிட்டை போட்டுக்கிட்டு நீங்க வந்து அந்த வார்டுக்குள்ள போனப்ப எனக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருந்துச்சு. நான் கூட வந்து ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். நான் சார், நீங்களாம் ஒரு மிகப்பெரிய தலைவர், இந்தியாவை நாளைக்கு வழி நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க, நீங்க இது மாதிரி போறது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது நல்லது இல்லைன்னு கூட நான் 2-3 ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் நான். பட் அது நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் ஒரு சாதாரண மனுஷங்கிறதுனால நான் சொல்றேன். நான் அந்த அளவுக்கு கோர தாண்டவானப்ப ஆக்சிஜன் இல்லை, உயிர் பலி, எங்க பார்த்தாலும் மரண ஓலம், ஆம்புலன்ஸ் சத்தம், அந்த லெவல்ல இருந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட ஜிடிபியை 9.69% கொண்டு வந்திருக்கீங்க. ரியலி அப்ரிஷியேட் யூ ஃபார் தட். இவ்வளவு விஷயம் இருக்கிறப்ப உங்களுக்கான போராட்டம், கலைஞருக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கலைஞர் அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணாரு, இன்னைக்கு நீங்க அந்த தப்பு பண்ணிடாதீங்க அப்படி சொல்றேன். கலைஞர் தப்பு பண்ணாருன்னா என்ன, கலைஞரோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் அவரோட ஆற்றலுக்கும் நம்ம அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்லணும்னா சாமானியன் எதை வேணா சொல்லலாம். ஒரு அரசியல்வாதியா நீங்க சொல்ல முடியாம இருக்கலாம், ஒரு சாதாரணமாக தான் நான் சொல்றேன். அன்னைக்கு வந்து அவர் ஒரு 18 மாசம் அன்னைக்கு ஒரு ஐக்கிய குஜரால் மாதிரியோ, ஒரு எஸ் சந்திரசேகர் அவங்க மாதிரியோ, இல்ல ஒரு தேவகவுடா மாதிரியோ ஒரு 10 மாசமோ 18 மாசமோ ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த இடபிள்யூஎஸ் வந்திருக்குமா? வந்திருக்க விட்டுருக்க மாட்டார். இன்னைக்கு நம்ம பேசுற இவ்வளோ அரசியலும், தமிழ்நாட்டில் பேசப்படுற இத்தனை அரசியல்களும் இந்தியா பூராவுமே பேசப்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மை. அந்த தவறை டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்தார்கள். நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டில் உங்களை பார்க்குறோம், கலைஞரை பார்க்குறோம், அம்மாவை பார்க்குறோம். எனக்கு வந்து புரட்சி தலைவர் இறந்தப்பவே எனக்கு ஒரு 10 வயசோ 12 வயசோ தான். எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்த திராவிட மாடல் அரசு தான், அம்மா தான் கொண்டு வந்தாங்க. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சு அதை அரசியலில் வெளியிட வச்சது அம்மா தான். ஸோ இந்த அளவுக்கு திராவிட அரசுகள் இவ்வளோ அளவுக்கு முன்னேறி போயிட்டு இருக்கு. மத்திய அரசுக்கு வழிகாட்டியா இருந்திருக்கு. இப்ப இன்னைக்கு மாநில சுயாட்சிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள். ஏன்னா மாநிலத்தில் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, மத்தியத்தில் அவங்க வந்து மிருக பலத்தோட இருந்தாங்க. இப்போ வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு வாட்டிகால் ஆளுநரை வச்சு மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுக்குறாங்க, பணம் கொடுக்காம பண்றாங்க, நிதி நெருக்கடி கொடுக்குறாங்க, எல்லாத்துலயுமே ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எல்லாருமே பெருமையா பேசிக்கலாம், நம்ம நிதி அந்த கூட்டத்தில் வந்து எல்லாருமே சேர்ந்தா முடிவெடுக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் 75% இருந்தால் தான் பாஸ் ஆகும், 50%க்கு மேலே இருந்தால் தான் பாஸ் ஆகும். 40% வெயிட்டேஜ், ஐ திங்க் 35 to 40% வெயிட்டேஜ் இஸ் ஹேவிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படிங்கிறப்ப நம்மளோட வாய்ஸ் இருக்காது. இதெல்லாம் வெளியில சொல்லி அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் போராடி தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் தரல,
நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வராங்க, பிஎம்ஸ்ரீயை கொண்டு வராங்க. பிஎம்ஸ்ரீ எல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கூல் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கூல் மாதிரி மற்றவங்க வரலன்னு சொல்லி அவங்க பெருமைப்படுத்துறதுக்காக பிஎம்ஸ்ரீயை கொண்டு வராங்க. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணலங்கிறது ரியலி அப்ரிசியேட்டட். மாணவர்களுக்கு பகல்ல கொடுக்குற உணவு, அதாவது இது வந்து என்னன்னு சொல்றீங்கன்னா, இது காங்கிரஸ்ல இருந்து கொண்டு வராங்க. யார் சொல்றது, நம்ம காமராஜர் ஐயால இருந்து கொண்டுட்டு வராங்க. எப்பா நீ பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் வாயா, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா பள்ளிக்கூடத்துக்கு, படி படி, என்ன பண்ணணும் படி, அவ்வளவுதான். அன்னைக்கு அவரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அப்புறம் நானும் சத்துணவு திட்டத்தில் படிச்சவன் தான். எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க, நீங்க வாழைப்பழம் கொண்டு வந்தீங்க, முட்டை கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு மதிய உணவு திட்டத்திலேருந்து அது திருப்பி காலை உணவு திட்டமா மாறி இருக்கு. பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சைக்கிள் கொடுத்தோம், பஸ்ஸில் ஃப்ரீ பாஸ் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், புக்கு கொடுத்தோம், நோட்டு கொடுத்தோம், எவ்ரி திங் இஸ் கிவன். எதுக்காக கொடுக்குறோம்? நம்ம இலவசத்துக்காக கொடுக்குறோம்? கிடையவே கிடையாது. ஒரு சமுதாயம் முன்னேறணும்னா படிக்கணும். அதை சொல்லி கொடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு தான். இது திராவிட மாடல் அரசுனா திமுக ஆண்டாலும் சரிதான், அண்ணா திமுக அம்மா வந்த வரைக்கும் சரிதான். அதுக்கு அடுத்த நடுவில் உள்ள கேப்ல 4 வருஷத்து அரசை என்னால் திராவிட மாடல் அரசா ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் அண்ணா திமுக திராவிடம்ங்கிற பேர் இருக்கிறதுனால அதையும் நம்ம திராவிட மாடல் அரசாவே ஏத்துக்கிறேன். இவ்வளவு கஷ்டத்துக்கு கலைஞருக்கு கிடைக்காத கஷ்டம், கலைஞருக்கு கிடைக்காத ஒரு எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அன்னைக்கு சங்க பரிவார அமைப்புகள் பலமா இல்லை. இன்னைக்கு அப்படியே வேரூன்றி திளைச்சி மிருக பலத்தோட அப்படியே ஆக்டோபஸ் மாதிரி பெருசா இருக்காங்க. உங்களை வந்து சூழ்றப்ப இதெல்லாம் நீங்க எதிர்த்து போராடி சுப்ரீம் கோர்ட்ல போய் நமக்காக ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதெல்லாம் வந்து இந்த தமிழகத்துக்காக நீங்க நிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ ரியலி. நான் என்ன சொல்றேன், அப்ரிஷியேட்டிவ்ங்கிறது சின்ன வார்த்தையா இருக்கும், மனதார பாராட்டுக்கிறேன்னா சின்ன வார்த்தையா இருக்கும். இது சாமானியனுக்கு அதுக்கு மேல வார்த்தை தெரியாது. நம்ம வந்து எப்படி சொல்றது, அண்ணன் திருச்சி சிவா மாதிரி அவங்க மாதிரிலாம் பேச தெரியாது. ஐயோ திருச்சி சிவா அண்ணன் சொல்லிட்டதுனால சொல்றேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2001 2002 நினைக்கிறேன். அப்ப அதிமுக ஆட்சி. ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக்கை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அப்போ வந்து டிசம்பர் 8 ஐ திங்க் ஐ ரிமெம்பர் இட் இஸ் கரெக்ட், இட் இஸ் a வேர்ல்டு ஐடி லிட்ரஸி டேட். அப்போ வந்து ஐடி மினிஸ்டரா இங்க திரு மிஸ்டர் ஜெயக்குமார் சார் இருந்தார். நான் சின்ன பையன், நான் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ ப்ரைவேட் இன்ஸ்டியூட். ஐ வாஸ் அபவுட் டு கெட் சிக்னேச்சர் ஃப்ரம் சம் குட் என்ன சொல்றது, நல்ல ஒரு பெரிய ஆளுமைகள், நமக்கு தெரிஞ்ச ஆளுமைகளுக்கு கூட போயிட்டு, நமக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுமைகள்கிட்ட போயிட்டு சில அந்த கையெழுத்து வாங்கணுங்கிற ஒரு இயக்கத்தை நான் பண்ணோம். ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து திமுக ஆட்சியிலே இல்லை. நான் அப்போ அன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் இருந்தேன். திருச்சி மாவட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் விட்டு பேர் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து ஆட்சியில தான் இருக்கிறாங்க. பயா அப்படின்னு சொல்லி உள்ள விடல அனுப்பி விட்டாங்க. ஆனா அதே தில்லை நகர்ல நான் போய் இவரை பாக்குறேன், நான் அண்ணன் கே நேரு அவர்களை பாக்குறேன். அவர் வந்து ஆட்சியில இல்லப்பா அப்படின்னாரு. இல்லைன்னே போடுங்க அப்படின்னா வந்தாரு. என்னன்னு கேட்டாரு. நீ அவர் கையெழுத்து போட்டுட்டு அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, அப்ப நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா அவர் சிவா இருப்பாரு, அவருக்கு இதை பத்தி நிறைய தெரியும், நீங்க அவர்கிட்ட போய் நீங்க கையெழுத்து வாங்கிருங்க கண்டிப்பா அப்படின்னாரு. இத்தனைக்கு நான் தனியே ஆளாக தான் போனேன், சின்ன பையன். கிட்டத்தட்ட இன்னைக்கு 2025 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். திருச்சி சிவானன்ட்ட போறேன். அவரும் அதான் சொல்றேன், இதெல்லாம் எங்களுக்கு பார்லிமெண்ட்ல ட்ரைனிங் கொடுத்தாங்களே, ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே, நீங்களாம் என்ன அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல சில பாயிண்ட்டுகள் அப்படியே கேட்டுட்டு, ஒரு சின்ன பையன் கூட பார்க்கல. அவர் அப்பவே அவ்வளோ பெரிய உயரத்துல இருக்கிறவர். ஒரு சாதாரணமான அணுகுமுறை. அந்த அணுகுமுறை என்னன்னா, அதெல்லாம் தான் ஒரு திராவிட இயக்கம். அதாவது ஒரு மக்களை மனுஷனா மதிக்கிறது. அந்த அளவுக்கு தான் நம்ம இருந்தாங்க. அதனாலதான் அவர் மாதிரி எல்லாம் பேச தெரியாது. அவர்லாம் கோர்வையா பேசுவாரு, தொடர்ந்து பேசுவாரு, அப்படியே அதிர்வலைகள் ஏற்படுற மாதிரி பேசுவாரு, கருத்தோட பேசுவாங்க. நமக்கு ஓரளவு மனசுல படுறத அப்படியே பேசுறேன். இந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா அப்படியே சிங்கிள் டேக்ல எடுக்கிற வீடியோ, நம்ம அப்படியே மனசுல நினைக்கிறத சொல்றோம். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களை பாராட்டுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. உங்களை வெகுவாக பாராட்டுகிறோம், அதை முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களை விமர்சிக்கிறதுக்கு 2-3 காரணம் இருக்கு, அதையும் நான் சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு இன்னும் ஓராண்டு காலம் டைம் நிறைய இருக்கு. இந்த ஓராண்டு காலத்துல அந்த 2-3 விமர்சனங்களை சரி பண்ணுங்க. இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆரம்பிச்ச தருணம், அதாவது இந்த ஆட்சியின் மேல் கெட்ட பேர்னு சொல்லக்கூடாது, ஒரு விமர்சனம் ஸ்டார்ட் பண்ண இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஷச்சாராய சாவு கள்ளக்குறிச்சி, அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த இஷ்யூ ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தெரியும் சார்.
அதாவது ப்ராக்டிக்கலாக டேட்டா எடுத்து பார்த்தோம்னா தெரியும். டெய்லி ஒரு கொலை எங்கேயோ எவனோ ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம அதெல்லாம் போய் அதை நீங்கள் அரசியல் விதமாக பார்த்துக்குங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சட்ட விதி மீறல்கள் நடந்தாலும் இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறீங்களா அப்படின்னு நாங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா உடனே நாங்கள் வந்துடுவோம். சார் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை, தப்பு அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம மிகச்சிறந்த வகையில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இது நாடு போற்றும் 4 ஆண்டு வாழட்டும் பல்லாண்டு அப்படிங்கிறத தாண்டி இந்த திராவிட இயக்கம் ஒரு 100 ஆண்டு காலமா இந்த சமூகத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் பல 100 ஆண்டு காலமா இந்த திராவிட இயக்கம் இந்த சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு சொல்லி உங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.